வெல்கம் டு அகிலன் கிச்சன். ஜப்பான் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுகர் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர், தேவையான அளவு உப்பு, நான் ஓட்டாமல் பால் எடுத்திருக்கேன், கார்லிக்கை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கேஷ்யூ வந்து பவுடர் பண்ணியிருக்கேன், அன்சால்டட் பட்டரை வந்து ஒரு 10 கிராம்ஸ் இருக்குது, அதை எடுத்திருக்கேன், சிக்கன் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டுட்டு சிக்கனுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. மைதா மாவு 3 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்பர். இது வந்து நல்லா பரட்டிக்கோங்க. சிக்கன் வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆகும் சிக்கனு. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். போனோட போனால் நல்லா இருக்காது. இது ஒரு செம்ம ஒரு டேஸ்டியான ஜப்பான் சிக்கன். இங்க பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எடுத்தாச்சு. மீதி இருக்கிற சிக்கனையும் வந்து நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. பத்து கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. சாப் பண்ண கார்லிக், கிரீன் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்ச ஜப்பான் சிக்கன் இப்போ நல்லா வந்து இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனை வந்து நல்லா இதாகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பை பை.